தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை காசிமேட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை காசிமேட்டில் ஃபைபர் படகின் வீடு போன்ற அமைப்பில் தீ பற்றி மளமளவென எரிந்த நிலையில் அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரபு, தீ விபத்துக்கான காரணம் என்ன? வணக்கம் கண்மணி. சென்னை காசிமேட்டில் பயங்கர தீ விபத்தானது ஒன்று தற்போது நடைபெற்றிருக்கிறது. விரைந்து தீயணைப்பு துறையினர் இந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். தீயை அணைத்ததால் தீயானது மற்ற விசைப்படகுகளுக்கும் படகுகளுக்கும் பரவாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடசென்னை காசிமேட்டில் நீர் ஏலக்கூட அருகாமையிலேயே ஃபைபர் படகுகளை கட்டி பழுது பார்க்கும் மற்றும் அந்த கரைக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய இடம் இருக்கிறது. இந்த இடத்தில்தான் பெரிய விசைப்படகில் வீல் ஹவுஸ் என கூறப்படும் அந்த வீடு போன்ற பாகம் ஒன்று பழமையடைந்து இருந்துள்ளது. இதனை இந்த பகுதியில் இருக்கும் விசைப்படகுகளுக்கு வெல்டிங் வேலைகள் பார்த்து வரும். விசைப்படகுகளை பழுது ஏற்பட்டால் அதனை வெல்டிங் பத்த வைத்து வேலை பார்த்து வரும் தாஸ் என்பவர் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அவரது வெல்டிங் தொடர்பான பொருட்களை இந்த வீல் ஹவுஸில் வைத்து செல்வதாகவும் தெரிகிறது. இதனையடுத்து இன்று அதிகாலை திடீரென அந்த வீல் ஹவுஸ் ஆனது தீப்பற்றி மலமளமென எரிய தொடங்கியிருக்கிறது. தீயானது அருகாமையில் இருந்த இந்த ரிக்ஷா வலைகள் போன்ற பொருட்களிலிருந்து தீ பரவி இருக்கிறது. உடனடியாக அங்கு இருந்த மீனவர்கள் தண்ணீரை கொண்டு அணைத்தும் மற்றும் அந்த வலைகளை பாதுகாப்பான இடத்தை நோக்கி எடுத்து சென்றிருக்கிறார்கள். உடனடியாக இந்த தகவலானது ராயபுரம் மற்றும் பெருக்குப்பேட்டை தீயணைப்பு துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை வேகமாக அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதனால் மற்ற படகுகளுக்கு தீ பரவாமல் இருக்க தடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் தீ பற்றிய காரணத்தை தெரிந்து விசாரணை செய்து வருகிறார்கள். முதற்கட்ட தகவலில் உள்ளே வைக்கப்பட்ட வெல்டிங் பொருளில் ஏதேனும் கசிவு ஏற்பட்டு தீ பற்றி இருக்காமல் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.